Hi everyone, welcome to Films to Fashion. ஸோ இன்றைக்கி வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு இல்லை நம்மளுடைய பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபானிங் அப்படின்ற பிஹேவியர் பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வார்த்தை வேணால் புதுசாக இருக்கலாம், பட் அந்த பிஹேவியர் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. சில பேர் தான் அதை வந்து ஓவர் கம் பண்ணி வராங்க, சில பேரால் இன்னும் அதுலேயே மாட்டிகிட்டு அந்த ஃபானிங்லேயே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இன்னும் இல்லைங்க, இப்போ வந்து உங்களை யாராச்சும் ஒருத்தர் வந்து பீலிட்டில் பண்ணுறாங்க, அதாவது மரியாதை குறைவாக பேசுகிறாங்க, இல்லை வந்து அவங்க ஏதோ உங்களை பற்றி ஜோக் அடிக்கிறாங்க, அது வந்து உங்கள் மனசை காயப்படுத்துது, உங்களுக்குள்ளே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் அதை நம்மளால் வெளியில் கேட்க முடியாது. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். உங்களுடைய வந்து பொறுமை ஒரு ரீசனாக இருக்கலாம், இல்லை வந்து இதை கேட்டு ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம், இல்லை அவங்க பெரியவங்க தானே, நமக்கு வேண்டியவங்க தானே, சொன்னால் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்கள நம்ம இழந்துருவோமோ, நாம் எதிர்த்து கேட்கறதுனால அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினால ஏதாவது கேட்காம இருக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம பெற்றவங்க, அவங்க கூட நான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பேசுறது உண்டு. ஏன்னா எனக்கு அது நடந்திருக்குது. அவங்க வந்து சொல்லும் போது எதிர்த்து கேட்கணும்னு தோணும், ஏன்னா என் மேலே தப்பு கிடையாது. அந்த நேரத்தில் வந்து எதிர்த்து கேட்கணும்னு தோணும், பட் ஆனால் கேட்க முடியாது. நம்ம பெற்றவங்க தானே, பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வெளியில் நடக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன தெரியுமா நடக்கும்? உள்ளுக்குள்ளே போராட்டமாக இருக்கும், ஓவர் திங்கிங்காக இருக்கும். என்ன அப்படின்னாக்க, நாம் எந்த தப்பும் பண்ணலையே, ஏன் நம்மளை இந்த மாதிரி பேசுகிறாங்க, நம்மளை ஏன் இந்த மாதிரி மதிக்க மாட்டேன்றாங்க, நமக்கு ஏன் மரியாதை தரமாட்டேன்றாங்க, நம்மளை ஏன் சிறுமைப்படுத்தி பேசுகிறாங்க, நாம் எல்லாரும் வேணும்னு தானே நம்ம நினைக்கிறோம், ஏன் இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நம்ம எதையுமே கேட்கக்கூடாது, இதை ஒரு பிரச்சனையை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் நடந்துக்கிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே உங்களை அதை அடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு பிஹேவியர் தாங்க ஃபானிங் அப்படின்றது. ஸோ இது வந்து எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்கள் கேரக்டர் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கலாம். அது ஒரு குணாதிசயமாகவும் இருக்கலாம். பட் ஆனால் உங்களை உள்ளுக்குள்ளே காயப்படுத்திக்கிட்டு வெளியில் அடுத்தவங்களை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும், அவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது, சமாதானமாக போகணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து நம்மளை 4 பேர் இருக்கிற மத்தியில் ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து அவங்க விளையாட்டாக பேசதான் நினச்சிக்கிட்டு பேசுவாங்க. அது உண்மையிலே நம்மளை காயப்படுத்துன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல நம்மளால் வந்து வாயை திறந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸை வெளியில் சொல்ல முடியாது. அதுக்கு நான் சொன்ன காரணங்கள் தான். ஒன்று, நமக்கு வேண்டியவங்களாக இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க முன்னாடி நம்மளால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் மனசில் உள்ளுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியாத, உங்களுக்குள்ளே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். பட் இந்த கேரக்டரை, இந்த பிஹேவியரை தாண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பட் ஆனால் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு தடவை நீங்கள் இந்த கேரக்டரை தாண்டி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமேலுக்கு உங்களோட இன்னொரு முகத்தை அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களை அதுக்கப்புறம் மரியாதை குறைவாக பேசுகிறதோ, விளையாட்டுத்தனமாக உங்களை காயப்படுத்துகிறதோ, இல்லை உங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதோ, டிவேல்யூ பண்ணுறதோ, உங்கள் செல்ஃப் ஒர்த்தை பாதிக்கிற மாதிரியோ, செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதிக்கிற மாதிரியோ அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்குமே வந்து நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னாக்கா, எது சொன்னாலும் கேட்டுட்டு போகிற ஒரு கேரக்டராக இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம என்ன பேசினாலும் அவங்க இப்போ எடுத்துக்க போகிறாங்க, நம்ம பேசுவோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டிலேயே அவங்க நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதை நாம் தான் வளரவும் விடுறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் எதிர்த்து பேசுங்க, அதுக்கப்புறம் உங்களை கண்டு பயப்படுவாங்க. உண்மைதாங்க. ஏன்னா அது என் லைஃப்பில் அந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ நான் அதே மாதிரி தான் இருந்தேன். யார் எது சொன்னாலும் எதிர்த்து கேட்காம, எனக்கு உள்ளுக்குள்ளே அது கஷ்டமாகவே இருக்கும், பட் அது வெளியில் சொல்லாமல் இப்படியே இருந்துக்கிட்டே, ஆனால் உள்ளுக்குள்ளே மன உளைச்சலாக இருக்கும். நம்ம இதை கேட்காம வந்துட்டோமே, திரும்ப திரும்ப அவங்க இதையே பண்ணுறாங்களே, நம்மளால் எதிர்த்து பேச முடியலையே, நம்மளால் வந்து நம்மளுடைய மரியாதை தக்க வச்சுக்க முடியலையே, நமக்காக நம்ம பேச முடியலையே, நம்ம வழியை வெளியில் சொல்ல முடியலையேன்ற வேதனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் முடியல, ஏன்னா திரும்ப திரும்ப அவங்க அதையே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் முடியல, ஏற்று கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அது வரைக்கும் அமைதியாக போனவ இப்போ வந்து எதிர்த்து கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுகிற வார்த்தைகளில் மரியாதையை கலந்தும், இனிமேல் இவகிட்ட பேசணும், ஜாக்கிரதை தான் பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ தான் நான் உணர்ந்தேன், இதுக்கு அத்தனைக்கும் காரணம் என்னுடைய தைரியம் இல்லாத தன்மை, நம்பிக்கை இல்லாத தன்மை, எனக்கு அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தக்கூடிய எப்படி சொல்கிறது, ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தது தான் இது அத்தனைக்கும் காரணம்.
ஸோ அந்த தைரியம் எனக்குள்ளே எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த தைரியம் வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் வெளியில் ஓப்பனாக பேச ஆரம்பித்தேன். ஸோ இப்போ யாரும் அந்த ஒரு சூழ்நிலை நான் இல்லை, அந்த ஃபானிங் அப்படின்ற பிஹேவியரை நான் தாண்டி வந்துட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.